Hi viewers, I am Kausalya. 6th standard first term science unit 2 force and motion பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். லெசனுக்கு போகலாம். Take the case of the hour hand of a clock. In one day it makes 2 rounds. Look at a bouncing ball. It bounces a certain number of times for a given time interval or period. Look at the water waves in a given period, that is a time interval. A fixed number of waves hit the shore. Motion repeated in equal intervals of time is called as periodic motion. கடிகாரத்தில் இருக்கிற அந்த முள்ளை கவனிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை அந்த கடிகாரத்தை சுற்றி வரும். ஒரு ரப்பர் பால் எடுத்துகிட்டு அதை நீங்கள் கீழே அடித்து விட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே அது கீழே அடிக்கும், மேலே எழும்பும், திரும்பவும் கீழே அடிக்கும், மேலே எழும்பும். இந்த செயல் திரும்ப திரும்ப நடக்கும். அதே போல் வாட்டர் வேவ்ஸை கவனிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே திரும்ப திரும்ப அந்த அலைகள் கரையில் மோதும். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே திரும்ப திரும்ப நடக்கிற இயக்கம், திரும்ப திரும்ப நடக்கிற அந்த மாதிரியான செயல் தான், அந்த மோஷன் தான் பீரியாடிக் மோஷன், கால ஒழுங்கு இயக்கம். Let us take the example of sobbing swing in wind. This motion is not in uniform interval. Such motions are called non-periodic motion. காற்றில் அசைகிற கொடியை எடுத்துப்போமே, அதோட மோஷன் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே அப்படியே சீராக இருக்குமா, திரும்ப திரும்ப அந்த செயல் அதே போல் நடக்குமா, இருக்காது இல்லையா? அது காற்றோட வேகத்தை பொறுத்து இருக்குது. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே சீராக நடக்காது. இந்த மாதிரியான மோஷன்லாம் நான் பீரியாடிக் மோஷன், கால ஒழுங்கற்ற இயக்கம். Can you notice an interesting fact? Do you notice that all oscillatory motions are periodic, but not all periodic are oscillatory? இப்போது எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸும் பீரியாடிக் தான், ஆனால் எல்லா பீரியாடிக்கும் ஆசிலேட்டரி கிடையாது. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A revolution of the moon around the earth is periodic but not oscillatory. However, the children playing in a swing is both periodic and oscillatory. பூமியை சுற்றி வர நிலவோட இயக்கம் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பீரியாடிக், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே அந்த செயல் திரும்ப திரும்ப நடக்குது, சீரானதாக இருக்குது, அதனால் இது பீரியாடிக். ஆனால் இது ஆசிலேட்டரி கிடையாது. ஆசிலேட்டரி அப்படின்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை மையமாக வச்சுக்கிட்டு முன்னும் பின்னுமாவோ அல்லது இடவளமாவோ அலைவுறுதல் தான் ஆசிலேட்டரி. இந்த பூமியை சுற்றி வர நிலவோட இயக்கம் அப்படிங்கிறது பீரியாடிக் பட் ஆசிலேட்டரி கிடையாது. அதுவே ஊஞ்சலில் ஆடிட்டுருக்கிற ஒரு குழந்தையோட இயக்கம் எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல்குள்ளே இந்த செயல் திரும்ப திரும்ப நடக்குது. அதே போல் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டை மையமாக வச்சுக்கிட்டு முன்னும் பின்னுமா அந்த ஆப்ஜெக்டோட இயக்கம் இருக்குது. ஸோ இது பீரியாடிக் அண்ட் ஆசிலேட்டரி. ஸோ எல்லா ஆசிலேட்டரி மோஷன்ஸும் பீரியாடிக், ஆனால் எல்லா பீரியாடிக்கும் ஆசிலேட்டரி கிடையாது. Next, look at the tall tree. When the wind is gentle, its branches are dancing slowly. But if the gentle wind becomes strong, the branches shake violently. And if the speed increases further, the branch may even break and fall. That is, the motion can be slow or fast. Can we say a motion is slow or fast without comparing anything? ஒரு உயரமாக இருக்கிற மரத்தை எடுத்துப்போமே, அந்த மரத்து மேலே ஒரு காற்று வீசுது அப்படின்னா அந்த மரக்கிளைகள் அசையும் இல்லையா? அந்த காற்றோட வேகம் கொஞ்சம் அதிகரிக்கிறப்ப அந்த மரக்கிளைகள் அசைகிற வேகமும் அதிகரிக்கும். அந்த காற்றோட வேகம் சூறாவளி மாறி அடிக்குது அப்படின்னா அந்த கிளைகள் ரொம்ப வேகமாக அசைஞ்சு ஒடிஞ்சு கூட கீழே விழுந்துடும் இல்லையா? ஸோ மோஷன் அப்படிங்கிறது மெதுவாகவும் இருக்கலாம், வேகமாகவும் இருக்கலாம். சரி, அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் அப்படிங்கிறது ஸ்பீடாக ஸ்லோவா அப்படிங்கிறத நம்ம இன்னொரு ஆப்ஜெக்டோட அதை கம்பேர் பண்ணாமல் சொல்ல முடியுமா? அதையும் பார்க்கலாம். Compared to walking, cycling is fast.
but a bus is faster than a cycle. The aeroplane is much faster than a bus. So, slow or fast is a relative concept which depends upon the motions we are comparing. Then, how do we say a body moves in a particular speed? நடந்து போகிறாங்கல்ல, அவங்களோட சைக்கிளை கம்பேர் பண்ணுறப்ப யார் வேகமாக போவாங்க? சைக்கிளில் போகிறவங்க தான் வேகமாக போவாங்க இல்லையா? சைக்கிளோட ஒரு பஸ்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பஸ் தான் வேகமாக போகும். ஓகே, பஸ்ஸோட ஒரு ஏரோப்ளைனை கம்பேர் பண்ணோம்னா ஏரோப்ளைன் தான் ரொம்ப ரொம்ப வேகமாக போகும். அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ வேகமாக போகுது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்கிறது? எப்படின்னு பார்க்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடு. டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் ட்ராவல்ட் 160 kilometers in 2 hours. பஸ் டிரைவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் ட்ராவல்ட் 200 kilometers in 4 hours. ட்ரக் டிரைவர் சொல்கிறாரு, ஐ ஹாவ் ட்ராவல்ட் 300 kilometers in 5 hours. Can you say who traveled with the highest speed? இந்த 3 பேர்த்தில் யார் ஹையஸ்ட் ஸ்பீட் போயிருக்காங்க அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? How do we say? Let us calculate how long they traveled in 1 hour. இந்த 3 பேரும் 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். Distance traveled by the car in 1 hour is equal to 80 kilometers. எப்படி இங்கே 80 kilometers வந்தது? கார் பாருங்கள், அந்த டாக்ஸி டிரைவர் இருக்காங்களே அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க? 180 kilometers டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண அவங்க எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோ? 2 hours. டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணுனா ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். இங்கே டிஸ்டன்ஸ் 160, டைம் 2 hours. ஸோ 160-ஐ 2ஆல் டிவைட் பண்ணுனா 80 கிடைக்கும். Next, distance traveled by the bus in 1 hour is equal to 50 kilometers. Bus driver 200 kilometers distance travel பண்ணியிருக்காரு. இந்த டிஸ்டன்ஸ்க்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 4 hours. ஸோ 200-ஐ 4ஆல் டிவைட் பண்ணால் 50 கிடைக்கும். அடுத்து, distance traveled by the truck in 1 hour is equal to 60 kilometers. இதில் ட்ரக் பார்த்திங்கன்னா 300 kilometers டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ்க்கு அவங்க எடுத்துக்கிட்ட டைம் 5 hours. 300-ஐ 5ஆல் டிவைட் பண்ணுனா 60 கிடைக்கும். இப்போ இந்த 3 பேரும் 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இல்லையா? Have you found out? Say now. Fastest. இங்கே யார் ஃபாஸ்டஸ்ட்? கார் 80 kilometers இல்லையா? ஸோ அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட். ஸ்லோவஸ்ட்? பஸ் 50 kilometers. Have you noticed that saying who is fast and slow is easy when we calculate the distance they traveled in 1 hour? இப்போது இவங்க 3 பேரும் 1 ஹவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண உடனே யார் ஃபாஸ்ட்டாக போயிருக்காங்க யார் ஸ்லோவாக போயிருக்காங்கங்கிறத நம்மளால் ஈஸியாக சொல்ல முடிஞ்சது இல்லையா? The distance traveled by an object in unit time is called average speed of the object. ஒரு அலகு காலத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸை கடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆவரேஜ் ஸ்பீட், அதாவது சராசரி வேகம். If an object traveled a distance d in time interval t, then its average speed. ஒரு ஆப்ஜெக்ட் டிங்கிற டிஸ்டன்ஸை டீங்கிற டைம் இன்டர்வல்குள்ளே கடக்குது அப்படின்னா அதோட ஆவரேஜ் ஸ்பீடு சராசரி வேகம். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், அதாவது கடந்த தொலைவு பை அந்த தொலைவை கடக்கிறதுக்கு அதை எடுத்துக்கிட்ட டைம். டி பை டி. In other words, you divide the distance traveled by the time taken to get the speed. ஒரு ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் ஸ்பீடு, அதாவது சராசரி வேகம் தெரியணும் அப்படின்னா
டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணணும். டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு தெரியும். அதனால தான் நம்ம இங்கே ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்குன்னு பார்த்து அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்ட டைம் எவ்வளோன்னு பார்த்து அந்த டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணி ஆவரேஜ் ஸ்பீடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள். சப்போஸ் எ கார் ட்ராவல்ஸ் 300 kilometers in 1 hour. Then we say the speed of the car is 300 kilometers per hour. இங்க ஒரு கார் வந்து 300 கிலோமீட்டர்ஸை அவ்வளோ டிஸ்டன்ஸை 1 ஹவரில் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா இதை எப்படி சொல்கிறது? அதோட ஸ்பீடை 300 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர், அதாவது மணிக்கு 300 கிலோமீட்டர் அந்த ஆப்ஜெக்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஃப் அன் ஆப்ஜெக்ட் ட்ராவல்ட் 10 meters in 2 seconds. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு? 10 meters. அந்த 10 meters டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்ட டைம் 2 seconds. அதோட ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? சராசரி வேகம். இதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை டைம் டேக்கன், அதாவது d/t. இங்கே டிஸ்டன்ஸ் 10 meters, டைம் 2 seconds. 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5 கிடைக்கும். 5 meters by second or 5 meters per second. Next, bus takes 3 hours to cover this distance of 180 kilometers. Then its average speed is. ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸில் 180 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு. அதோட சராசரி வேகம் என்ன? இதுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் d/t. 180-ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். 180-ஐ 3ஆல் டிவைட் பண்ணால் 60 கிடைக்கும். 60 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர், அதாவது மணிக்கு இந்த பஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு? 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கு. ப்ளீஸ் நோட் தட் மீட்டர் பை செகண்ட் ஆர் கிலோமீட்டர் பை ஹவர் கம்ஸ் நெக்ஸ்ட் டு அவர் ஆன்சர் ஃபார் ஆவரேஜ் ஸ்பீட். வாட் இஸ் இட்? ஃபஸ்ட்டு ஒன்றில் பாருங்கள், அந்த ஆப்ஜெக்ட் 10 meters டிஸ்டன்ஸை 2 secondsல கவர் பண்ணியிருக்கு இல்லையா? அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன ஆன்சர்? 5 meters per second. இதில் அந்த மீட்டர் பை செகண்டுன்னு இருக்கு இல்லையா, அது என்ன? அதே போல் அந்த பஸ் வந்து 3 ஹவர்ஸில் 180 கிலோமீட்டர்ஸை ட்ராவல் பண்ணிச்சு இல்லையா? அதோட ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? 60 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். இதில் அந்த கிலோமீட்டர் பை ஹவர் அப்படிங்கிறது என்ன? அப்சர்வ் த ஃபார்முலா ஃபார் ஆவரேஜ் ஸ்பீட். If we denote this distance in meter and time by seconds, then the unit of average speed is meter by second. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க? 10 meters. அந்த டிஸ்டன்ஸை எதில் கொடுத்துருக்காங்க? மீட்டர்ஸுங்கிற யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் டைம் பார்த்தீங்கன்னா 2 secondsனு கொடுத்துருக்காங்க. இங்கே டைமை செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. கொஷினில் டிஸ்டன்ஸை மீட்டர்லேயும் டைமை செகண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கறதுனால நம்ம ஆன்சருக்கும் அந்த யூனிட்டை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். மீட்டர்ஸ் பை செகண்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். If we denote the distance in kilometer and time in hour, then the unit of average speed is kilometers by hour. இப்போது செகண்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு அதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 60 கிலோமீட்டர் பை ஹவர்னு இருக்கு இல்லையா? இதில் ஏன் இங்கே கிலோமீட்டரும் ஹவரும் யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா கொஷினில் டிஸ்டன்ஸ் எதில் கொடுத்துருக்காங்க? கிலோமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே யூனிட்டியை நம்ம ஆன்சருக்கும் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் வி யூஸ் யூனிட்ஸ் லைக் சென்டிமீட்டர் பை செகண்ட். ஒரு சில நேரம் சென்டிமீட்டர் பை செகண்ட்னு யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஷினில் டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே போல்
டைம் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போது அதுக்கான ஆன்சர் நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறப்ப ஆன்சர் ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு யூனிட் என்ன போடுவோம், சென்டிமீட்டர்ஸ் பெர் செகண்டுன்னு போடுவோம். In science, we generally use SI units. In SI units, the unit of distance is meter and the unit of time is second. So, the SI unit of average speed is meter by second. நம்ம சயின்ஸில் பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இங்கே ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர், டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இருக்குது இல்லையா, அதுக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் பை செகண்ட். Let us calculate. 1. A cat traveled 150 meters in 10 seconds. What is its average speed? ஒரு பூனை பார்த்திங்கன்னா 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை 10 செகண்ட்ஸில் கவர் பண்ணியிருக்கு. அதோட ஆவரேஜ் ஸ்பீடு, அதாவது சராசரி வேகம் எவ்வளோ? ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன், டி பை டி. இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 150 மீட்டர்ஸ், டைம் 10 செகண்ட்ஸ். 150-ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் 15 கிடைக்கும். 15 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். Next. 2. Priya ride her bicycle 40 kilometers in 2 hours. What is her average speed? பிரியா அவங்க சைக்கிளில் 2 ஹவர்ஸில் 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சராசரி வேகம் என்ன? ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் ஆர் டி பை டி. இங்கே டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர்ஸ், டைம் 2 ஹவர்ஸ். 40-ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் 20 கிடைக்கும். 20 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். உங்களுக்கு கொஷினில் டிஸ்டன்ஸ் என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, அதே போல் டைம் என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே யூனிட்டை தான் நீங்கள் ஆன்சருக்கு யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் அழுத்திட மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.